நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024 வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவை விட்டு வெளியேற முயற்சிக்கும் பொதுமக்கள். ஒன்டாரியோவைச் சேர்ந்த பெண்மணிக்கு கிடைத்த பிறந்தநாள் பரிசு பேரதிர்ஷ்டமாக மாறியுள்ளது. இலங்கை தபால் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நடிகை தமிதா அபேரத்ன மீது மற்றொரு முறைப்பாடு. வவுனியாவில் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் இந்திய தயாரிப்பான எவரெஸ்டின் மீன் கறி மசாலா தடை செய்யப்பட்டது. என் மனைவிக்கு ஏதாவது நடந்தால் சும்மா விட மாட்டேன் என இம்ரான்கான் எச்சரிக்கை. இணையத்தில் வைரலாகி வரும் நடிகை ஹூமா குரேஷியின் புகைப்படம். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பலர் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு வாடகை பிரச்சனையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. டொரண்டோவில் 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை $3000 ஆகும். இவ்வாறான ஒரு பின்னணியில் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் 60% வாடகை குடியிருப்பாளர்கள் எத்தனித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் டொரண்டோவில் வீட்டு வாடகை தொகை 30% உயர்வடைந்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, வீட்டு மனைகளின் விலை உயர்வு மற்றும் வாடகை தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் டொரண்டோவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. ஒன்டாரியோவைச் சேர்ந்த 65 வயதான பெவர்லி டாக்கின்ஸ் என்ற பெண்மணிக்கு பிறந்தநாள் பரிசு பேரதிர்ஷ்டமாக மாறியுள்ளது. பிறந்தநாள் பரிசாக வழங்கப்பட்ட லோத்தர் சீட்டின் ஊடாக $2 லட்சம் பரிசு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவே தமக்கு கிடைக்கப்பெற்ற சிறந்த பரிசு என அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிசாக கிடைத்த தொகையில் அடகு கடனை செலுத்த உள்ளதாகவும் குடும்பத்துடன் மிகுதி தொகையை செலவழிக்க உள்ளதாகவும் டாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார். வாசாகா கரையோர பகுதியில் இந்த லோத்தர் சீட்டு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைத்துள்ளதாக குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைத்துள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை என இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலியான இணையதளங்கள் மற்றும் போலி இலக்கங்களை பயன்படுத்தி மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயர் மற்றும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. தனது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் மூலம் வங்கி அட்டை மற்றும் கடன் அட்டை தகவல்களை ஒருபோதும் கேட்பதில்லை என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சிறையில் உள்ள நடிகை தமிதா அபேரத்ன மற்றும் அவர் கணவர் மீது பேலியகொடா குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மற்றும் ஒரு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி வத்தலை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபரிடம் இருந்து $34 லட்சம் பெற்றுக்கொண்டு $4 லட்சம் திருப்பிக் கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவருக்கு எதிராக நீதிமன்றில் உண்மைகளை அறிக்கையிட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரது கணவரையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்ட பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு தீபமேற்றி மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மசாலா தயாரிப்பு நிறுவனமான எவரெஸ்டின் மீன் கறி மசாலாவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பூச்சிக்கொல்லி இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவற்றை திரும்பப் பெற சிங்கப்பூர் அரசாங்கம் உத்தரவிடப்பட்டுள்ளது. எத்திலின் ஆக்சைடு எனும் பூச்சிக்கொல்லி மனித நுகர்வுக்கு பொருந்தாத அளவில் இருப்பதை சிங்கப்பூர் உணவு பாதுகாப்பு ஏஜென்சி கண்டறிந்துள்ளது. இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் சிங்கப்பூரில் அவர்களது பயன்பாட்டுக்கான இந்தியாவில் தயாரான மசாலா தயாரிப்பு ஒன்று தடை செய்யப்பட்டிருப்பது அது திரும்ப பெற உத்தரவிடப்பட்டிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பேவி ஆகிய இருவருக்கும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரும் தற்போது சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் இம்ரான்கான் தனது மனைவி புஷ்ரா பீவி சிறையில் அடைக்கப்பட்டதற்கு இராணுவ தளபதி அசீம் முனீர் தான் காரணம் எனவும் மனைவியை குற்றவாளி என தீர்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீதிபதி இருந்திருக்கிறார். அந்த தீர்ப்பில்
ஜெனரல் அசை முனீர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் என் மனைவிக்கு மட்டும் ஏதாவது நேர்ந்தால் நான் உயிருடன் இருக்கும் வரை அசீம் முனீரை சும்மா விட மாட்டேன், அரசியல் சட்டத்திற்கு விரோதமான அவரது நடவடிக்கைகளை அம்பலப்படுத்துவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகையான ஹூமா குரேஷி தமிழில் காலா படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் பிரபலமானார். அதன் பிறகு இப்போது ரஜித்துக்கு ஜோடியாக வலிமை படத்தில் நடித்திருந்தார். இரு படங்களிலும் அவரின் நடிப்பு ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதன் பிறகு அவர் வேறு எந்த தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை. இப்போது பாலிவுட் படங்களில் கவனம் செலுத்தி வரும் அவர் சமூக வலைதளங்கள் மூலமாக தமிழ் ரசிகர்களோடு தொடர்பில் இருந்து வருகிறார். அவர் பகிரும் புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராமில் உடனடியாக வைரலாகின்றன. அந்த வகையில் தற்போது கவர்ச்சியாக உடை அணிந்து அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.